வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு இந்த மகாலய அமாவாசையிலிருந்து அடுத்த ஒரு வருட காலம் அவங்களுக்கு முன்னோர்களுடைய வழிகாட்டல் என்ன? கண்டிப்பாங்க. மீனம் அப்படிங்கிறதுனாலே குருவோட அம்சம். மீனம்ங்கிறது அவங்க கண்கள் மீன் போன்ற வடிவத்தில் இருக்கும், அழகாக இருக்கும் அப்படிங்கிற இது. அதில் மீனாட்சி, மீனா அப்படிங்கிற மீனாகுமாரி அப்படிங்கிற பேர்லாம் வரும்னு சொல்கிறது உண்டு. ஸோ மீனத்தில் தான் இப்போ கர்மகாரகன் சனி பகவான் இருக்கின்றார். ஸோ இவங்களுக்கான கார்ட்ஸு 9 செங்கோல்கள் நேர், 4 வாள்கள் நேர், அதுக்கடுத்து 2 செங்கோல்கள் நேர், 6 செங்கோல்கள் நேர், சூரியன் கார்டு நேர். இதில் 9 செங்கோல்கள் அப்படிங்கிற கார்டும் இந்த 4 வாள்கள் அப்படிங்கிற கார்டும் ஒரு மிக பெரிய எச்சரிக்கையை அவர்களுக்கு கொடுக்குது. அது இந்த 3 months to 5 monthsக்குள்ள ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லது உடல் ரீதியான பிரச்சனை ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காமிச்சாலும் உடனே போய் இவங்க ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். மீதி 3 கார்டு சூப்பர் கார்டு. 2 செங்கோல்கள், அதுக்கடுத்தது 6 செங்கோல்கள், அதுக்கடுத்து சூரியன் 19ஆம் நம்பர் கார்டு. இது திரிலோக வசியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான் அந்த 19ங்கிற எண்ணுக்கு உண்டான இது. அது சூரியனோட இது. அது குதிரையில் ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கும்போது அதை குருவாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சர்ஜரி மாதிரியான இதெல்லாம் அது காமிக்குது. சத்திய சோதனை 9 செங்கோல்கள்னா சத்திய சோதனைன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 இதில் தான் இவங்க மிக கவனமாக இருக்கணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூத்தனூர் சரஸ்வதி அங்கே ஒரு சனிக்கிழமையா அல்லது புதன்கிழமை போய் இவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு பாதுகாப்பை தரக்கூடியதாக இருக்கும். 2 செங்கோல்கள் கார்டு வந்தது அப்படின்னாலே இவங்களுக்கு தொலைதூர பயணம். கையில் ஒரு உலகத்தை வச்சுக்கிட்டு ஒரு கடற்கரையை பார்த்த மாதிரி நிற்கிறது. அப்படிங்கும்போது அப்ராடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, ஆன்சைட் ட்ரைனிங்கில் போகணுன்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான நபர்களுக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது வர்த்தக ரீதியாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க அல்லது தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டு அயல்நாட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய இதெல்லாம் இந்த காலகட்டம் இவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் 6 செங்கோல்கள் ஒரு இதில் 2 குதிரை சம்மந்தப்பட்டு வந்தது அப்படின்னாலே, குதிரை வந்ததுனாலே பயணம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் வெற்றி பயணம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஒரு வீரர்களோட சேர்ந்து செங்கோலில் ஒரு இலையை வைத்து கொண்டு வெற்றியோட ஒருத்தர் வீரர் பயணிக்கக்கூடியது. அப்போ அது அவங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, கோயில்களெல்லாம் ஹோமங்கள் நடக்கும். ஆமாம். சுதர்சன ஹோமம், நரசிம்மர் ஹோமம், கார்த்த வீரியாஜன ஹோமம், சுயம்பர பார்வதி ஹோமம், இப்படியான ஹோமங்கள் அல்லது அமாவாசை ஹோமம், பௌர்ணமிக்குன்னு சில இடங்கள்லாம் சண்டி யாகம்லாம் பண்ணுவாங்க. பிரத்திங்கரா தேவி அந்த மாதிரியான இதுக்கு அல்லது வராகிக்கு ஹோமம் பண்ணுவாங்க. எந்த ஆலயத்தில் ஹோமங்கள் செய்தாலும் இவர்கள் கலந்து கொண்டு அந்த ஹோமத்துக்கு வேண்டிய பொருட்களை இவர்கள் தானமாக அந்த ஆலயத்திற்கோ அல்லது ஒரு ஜீவசமாதிக்கோ அல்லது அருகில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணால் கூட நெய் வாங்கி கொடுக்கலாம். ஹோமத்துக்கு அந்த சுள்ளிகள், அந்த குச்சிகள், அந்த ஹோமத்தில் போடக்கூடிய 108 பொருட்கள் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பொருட்களை இவர்கள் தானமாக கொடுப்பது இவர்களுக்கு வேண்டிய பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். சூரியன் கார்டு வந்துடுச்சுனாலே அரசு மூலமாக இவர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் ஏற்படும். அரசு வேலை கிடைக்கும், அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் கிடைக்கும், கான்ட்ராக்ட் கிடைக்கும், அரசு பணி கிடைக்கும், அரசு மூலமாக ஒரு ஜீவனம் கிடைக்கக்கூடியதும் இருக்கும். அப்புறம் ஆண் குழந்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு தடவை இவங்க சூரியனார் கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு, ஆடுதுறை.
அந்த இதுக்கு வந்து திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துலேயே சூரியனார் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கும் போயிட்டு வர்றது இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சென்னை பக்கத்தில் தலைஞாயிறுன்னு ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிறு ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அதையும் ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபடுறது இவர்களுக்கு நல்ல விதமான பலன்களை, வேலை வாய்ப்பு, தொழில் அபிவிருத்தி, பொருளாதார முன்னேற்றம், அதுக்கடுத்து குடும்பத்தில் மன நிம்மதி, இது மாதிரியான நல்ல செய்திகள், சுப செய்திகள் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். சூரியன் கார்டு வந்தது அப்படின்னாலே புகழ் அப்படிங்கிறது அர்த்தம். அது அந்த ஏஜ் ஃபேக்டரில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க துறை சார்ந்து புகழ் அடைவார்கள். மாணவர்கள் என்ன கல்வியில் புகழ் அடையக்கூடியது, நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடியது, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடியது, நல்ல பேர் எடுக்கக்கூடியது, அல்லது அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாவது மெடல் வாங்கக்கூடியது அல்லது சர்டிஃபிகேட் வாங்கக்கூடியது, மிகப்பெரிய அளவில் சில பேர் வந்து ஸ்விம்மிங்கில் வந்து பெரிய அளவு வரக்கூடியது எல்லாமே அது நீர் ராசி அப்படிங்கிறதுனால அந்த இதுவுமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அங்க வந்து கோச்சாரத்துல சனி அங்கதான் இருக்காங்க. எல்லாருக்குமே 7.5 சனி நடந்துட்டு இருக்கு மீன ராசிக்காரர்கள். 7.5 சனினா நம்ம பயப்படவே கூடாது. 7.5 சனி வந்து என்ன அப்படின்னா நல்ல விதமான பலன்களையும் வழங்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5 சனி நடக்கும்போது தான் கல்யாணம் நடக்கும். 7.5 சனி நடக்கும்போது குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கும். 7.5 சனி அப்படின்னா யார் பயப்படணும் அப்படின்னா தப்பு பண்ணுறவங்களுக்கு தான் சனி பகவான் வந்து தண்டனையை கொடுப்பார். நீங்கள் நல்லா இருந்தீங்க, நல்ல எண்ணங்களோடு இருந்தீங்க, நல்ல விஷயங்களை செஞ்சீங்கன்னா 7.5 சனியில் நமக்கு அனுபவங்களை கொடுத்து நல்ல விதமான பலன்களை கொடுப்பார். 7.5 சனிலாம் நிறைய பேர் கோடிகளில் சம்பாதிச்சவங்கலாம் இருக்காங்க. இப்போ பொங்கு சனிலாம் நடந்ததுன்னு வைங்க, 2வது ரவுண்டு சனிலாம் நடந்ததுன்னா அவங்க திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு சூப்பராக அது வேலை செய்யும். ஏன்னா திருக்கொள்ளிக்காடில் அவர் மகாலட்சுமியோட அம்சத்தில் இருக்கார், பைரவருக்கு நேராக இருப்பார். அவர் அங்கே வந்து அருள் வழங்கக்கூடிய சனீஸ்வர பகவானா மங்கள சனீஸ்வரராக பொங்கு சனீஸ்வரராக இருக்கார். ஸோ அது அவங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாகவும் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3 கார்டு வந்து நல்ல கார்ட்ஸ், சூப்பரான கார்ட்ஸ் வந்திருக்கு. அதுவும் செங்கோல் கார்டு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வீட்டில் வந்து சுபமான செய்திகள், திருமணம், குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு செலிப்ரேஷன், அப்படி நிறையா விஷயங்கள் நடக்கும். இவங்க வீட்லேயே இவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி வயசில் மூத்தவங்க அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விதமான செய்திகள், சொத்து வர்றது, பணம் வர்றது, புகழ் கிடைக்கிறது, இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகி பெரிய அளவில் அமௌண்ட்டு வர்றது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. கணவன் மனைவியிடையே ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஒரு 4 months பீரியடில் வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். 2 பேரும் விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும். எடுத்தவங்க ஒருத்தன்னு ஏதாவது பேசுனீங்கன்னா அந்த சனியோட தாக்கத்தினால அவர்கள் சில காலங்கள் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் வந்து அந்த திருக்கொள்ளிக்காடு மாதிரியான கோயிலுக்கு போய் அவங்க பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறது அல்லது உள்ளூர்லேயே நடக்கக்கூடிய ஹோமங்களில் போய் கலந்துக்கிறத நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இவர்களுக்கான எண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறியீடுகள் அந்த மாதிரி 333, 555, 444 இதை வந்து பயன்படுத்தலாம். சூரியனுடைய புகைப்படம் 7 குதிரையில் சூரியன் வர மாதிரி இருக்கும். அந்த புகைப்படத்தை இவங்க வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சராகவோ இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு இவங்க ஒர்க் பிளேஸ்லையோ அல்லது வீட்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தாங்கனாலே இவங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதிகமாக இந்த இதில் வந்து மஞ்சள் கலர் தான் நிறையா வந்திருக்கு. அப்போ எல்லோ வர்ணத்தை வந்து இவர்கள் வந்து உடையில் கொண்டு வந்தோம்னா அல்லது ஒரு பேண்டாக வச்சுக்கலாம் அல்லது கர்ச்சீஃபாக பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். நிழலாக முன்னோர்கள் இருந்து இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னா என்ன? 7 கோப்பைகள் வந்திருக்கு. அப்போ இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழப்பெரும்பலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேது ஸ்தலம், அதுக்கு போயிட்டு வரணும். அதுக்கப்புறமா பிள்ளையார்பட்டிக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும். அதுக்கடுத்து திருநெல்வேலி பக்கத்தில் உச்சிஷ்ட கணபதி அப்படிங்கிறது இருக்குது, அந்த ஆலயத்திற்கும் போய் வரணும். அவ்வளோ தூரம் போக முடியல அப்படிங்கிறவங்க சங்கடகர சதுர்த்தி வரும் மாதத்தில், அதுக்கு போய் வந்து அபிஷேகத்துக்கு பொருள் கொடுத்தாங்கனாலே அதுவும் பன்னீர் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இவர்களுக்கு. அருமை. இவங்களுக்கான சோழி வழி செய்தி என்னவா இருக்கு? தேய்பிரை அஷ்டமி 8 அஷ்டமி பைரவர் வழிபாடு பண்ணணும். வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு போகிறது சிறப்பான நல்ல பலன்களை இவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும்.
அந்த பைரவ அஷ்டமியில் போய் இவங்க விளக்கு போட்டு அதுக்கப்புறமா வந்து ஒன்று தேங்காயில் விளக்கு போடலாம். தேங்காயில் விளக்கு போடும்போது தேங்காய் எண்ணெய் அதை போட்டு இது பண்ணலாம். இல்லை பூசணிக்காயில் இவங்க விளக்கு போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 8 எண்ணெய் யூஸ் பண்ணணும். இழுப்பு எண்ணெய், புங்க எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா வந்து விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், நெய் இதை யூஸ் பண்ணி 8 திரி, ஒரு திரிக்கும் சிகப்பு துணி, அதில் வந்து 27 மிளகு, அப்புறம் வெண்கடுகு வச்சு கட்டிட்டு அந்த பூசணிக்காயில் விளக்கு போட்டாங்கன்னா, அதுவும் பைரவர் கோயிலில் போடுறது வெவ்வேறு விதமான பைரவர் கோயிலில் போடணும். சொர்ணாகாசன பைரவர் அல்லது கால பைரவர் கோயிலில் போய் போடுறது சிறப்பான நல்ல பலன்களை தரும். இவர்களுக்கான எண் வழி செய்தி நம்பர்ஸ்ல 5 வந்திருக்கு. 5 வந்ததுனாலே சுபம் தான். அப்போ வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் திருவாரூர், அதுக்கடுத்தது காஞ்சிபுரம், அதுக்கடுத்தது வந்து திருவானைக்காவல், அதுக்கடுத்தது வந்து திருவண்ணாமலை, காளகஸ்தி, இந்த தெய்வங்களை வழிபடுவது இவர்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். அருமை. பார்த்துட்டு இருக்கிற மீன ராசி மீன லக்னக்காரர்கள் அடுத்த 1 வருடம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த செய்திக்கு அவர்களுக்கு முன்னோர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பதிவிடலாம்.